டேய் 2 நாள் வீட்டு பக்கம் ஆலயம் காணோம். வீட்டுல போய் கேட்டா வீட்லயும் ஒழுங்கா பேசுறது இல்லையா? உன்னை யாரா இங்க வர சொன்னது? என்னை தனியா விடுங்கடா. டேய் நில்றா, என்ன உனக்கு பிரச்சனை இப்ப? உனக்கு சொன்னா புரியாது. உன்னை யாரு முதல்ல வர சொன்னா? என்னை சைக்கோ வைக்கிறாத, கிளம்பிரு. முதல்ல எதா இருந்தாலும் சொல்றா, நான் இருக்கேன்டா, பாத்துக்கலாம். 5 வருஷம் ஒரு பிள்ளைய லவ் பண்ணு உனக்கு தெரியும்ல. இடையில ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் வந்தான். அவன் வரவும் அவன் தான் முக்கியம், நான் வேணான்னு என்னை விட்டுட்டு போயிட்டா. அப்ப 5 வருஷமா லவ் பண்ண நான் இழிச்ச வேணா? விட முடியாது, என்னால விட முடியல. இப்ப என்ன, அவனை போட்டுலாமா? அவனை இல்ல, அவளை போடணும். அவளை தானே 5 வருஷமா லவ் பண்ணேன். இப்ப என்னைய விட்டு அவன்கிட்ட போயிருக்கா. அவளன்னா இன்னொருத்தன்ட்ட போவாள்ல. அவ பசங்கன்னா இழிச்ச வேணா? அவளை போடணும், போட்டே ஆகணும். சரி விடு, முடிச்சிடலாம் வா. முடிச்சிடலாமா? எப்படி? சொல்லு சொல்லு சொல்லு. உன்னை பார்க்கணுன்னு ஃபோன் பண்ணி வர சொல்லு, மித்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஹலோ, இப்போ எங்கே இருக்க? நீ அப்புறம் உடனே பார்க்கணும். நம்ம எப்போதும் பார்க்குற இடத்துக்கு வா, உடனே வா. என்னப்பா புதுசா பார்க்கலாம் வர சொல்லியிருக்க? இப்பதான் உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுதா? இப்போ வாடா, வெறி காட்டா. இப்ப சந்தோஷமாடா? இப்போதான்டா நிம்மதியா இருக்கு. போய்த்தல, வா போலாம். நீ பாட்டு. ஹலோ ப்ரோ, நான் ஹேமா ஃப்ரெண்டு பேசுகிறேன் ப்ரோ. உன்னைத்தாண்டா தேடிட்டு இருக்கேன், கண்ணில் சிக்கிறாத. ப்ரோ, கோவப்படாமல் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. உங்கள் பிறந்தநாள் வரதுனால உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக உங்ககிட்ட பேசாமல் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் தப்பாக நினச்சிங்களா? அவங்க அப்படிப்பட்ட பொண்ணுலாம் இல்லை ப்ரோ. நாளைக்கு அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு வந்து உங்கள் வீட்டில் பேசுகிறாங்களாம் ப்ரோ. ஏன்டா அழுகுற? தப்பு போட்டுட்டா, அவசரப்பட்டுட்டோம்டா.